என்ன பண்ற? கட்டியா கணவருக்கு பால் கொடுத்தா 10 மாதம் பெத்த பிள்ளைக்கு என்ன கொடுப்ப? வெளியே வாட அது மொத்தம் உண்டா?
வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பூஜை நட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தேன். உனக்கு என்னன்னு தெரியல. என் மகன் குரல் சத்தம் கேக்குது. உடம்பு சத்துமா உடம்பு சத்து கேட்டா ஒரு அரை கிலோ 10 மிளகாய் வாங்கி எப்படி அரை கிலோ 10 மிளகாய் வாங்கி அப்படியே 1 கிலோ உப்பு எடுத்துக்க. சரி 1 கிலோ உப்பு 1 கிலோ அரை கிலோ 10 மிளகாய் 1 கிலோ உப்பு அப்படியே ஒரு 5 லிட்டர் எண்ணெய் வாங்கு. சரி அப்படியே ஒரு எண்ணெயில போட்டு எடுத்து ரொம்ப வறுத்து எடுத்து அப்படி லப்பங்க சப்பான் அப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அவ்வளவு ருசியா இருக்கும். பொக்காத வாஜார என் மாமா குரல் சத்தம் அப்படியா? குரல் சத்தம் பிக்காரி மேல நீ முன்னே இப்படி சொல்லிருந்தா நேரா போய் உன் மகளை பாடுறா இருப்பேன். அப்படி இல்ல ஐயா, என் மாமா ஒரே மாமா கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி விட்டாங்க. 3 கிலோ போட்டு விட்டுனா 3 கிலோ போட்டு விட்டேன். என்ன பண்ணிக்கிறியா? 3 கிலோ நகை மட்டும் போட்டு விட்டேன். நகை அது மட்டும் இல்ல, அப்படியே 7 எருமாடு ஓட்டு விட்டேன். என்ன பண்றதுக்கு என்ன மனுஷனா பேசிருக்கிறா? அது செனாகி அந்த மாடெல்லாம் பால் கலந்து என் மகன் அங்கேயே பக்கத்து சொசைட்டில பால் ஊத்தி பொழப்பு நடத்துறதுக்கு ஊத்தி என் மகன் சுழல வச்சிருக்கோம். அப்படி என் மகன் நல்ல பழத்தை சம்பாதிச்சு அப்படி போனா வச்சு மாமியார் எல்லாம் பார்த்து என் மகனுக்கு கை கொட்டிக்கும். மாமியார் ஆகணும். ஏன்னா இந்த காலத்துல மருமக நல்ல வசதியான குடும்பம் தான் பாக்கணும். அதனால மாமியார் ஏதாவது ஏழையா இருந்து மருமக்கள் தான் மருமக்கள் கொடுமை. என்னத்தை நான் போய் பார்த்து வந்தாங்க. நல்லா போய் ஐயா அங்க போய் போட்டாலும் என்ன அது என் சித்தப்பா. எப்பா சரி சரி எப்பா ஐயோ எப்பா என்ன எப்பா அடி சொல்லுமா எப்பா மரியாதை நல்லா பேசணும். எப்பப்பா வந்தா வந்தான்னு சொல்லணும். சரிதா? எப்பப்பா வந்தா இப்பதான் வந்தேன். இப்ப என்ன நல்லா இருக்கிறியா? எப்பா நடந்தமா இருக்கிற? எப்பா எப்பா என்ன எதுக்கு அழுகுற நீ? எப்பா ஏமா எப்பா என்ன வல்லவர்னு சொல்லி சரி எப்பா என்னப்பா மண்டல கிளார் அடிக்குது. மண்டையில காரியாய் போய் மண்டை காரியாய் இதுதான் உனக்கு பிரச்சனை. அதான் எப்பா வல்லவர்னு சொல்லி ஆமா எப்பா என்ன அதான் அந்த மனுஷனுக்கு கட்டி கொடுத்தியே எப்பா ஒருப்பா எப்படி பாக்குறாரு மட்டும் பாரு. எதை பாக்குறாருன்னு உனக்கு முதல்ல தெரியுமா? என்ன பார்த்தாரு? இதுதான் பாக்குறாரு. அப்பா ஏய் கண்ணை திறந்து பார்த்தா கண்ணழக சரி பார்த்த அந்த பல்லு வச்சிய பார்த்தா பல்லழக அப்படியே அப்படியே. ஆமா என்ன மாதிரி பேசுற நீ? எப்பா என்ன எப்பா ஓ நீ அந்த மனுஷனுக்கு கட்டி கொடுத்தியே எப்பா? ஆமா ஏய் அப்பா ஏய் என்ன சொல்லுடா எப்பா என்ன எப்பா அவரு சாராயம் குடிக்க மாட்டாரு. ஆமா நல்ல ஒரு மனுஷன் குடிக்க மாட்டாரு. ஆமா ஏமா ஏங்க அப்பா சிகரெட் குடிக்க மாட்டாரு. பீடி குடிக்க மாட்டாரு. பிராந்தி குடிக்க மாட்டாரு. சரி இப்படிலாம் சொல்லி தரவே நீ கட்டி கொடுத்தா என்னை வாட்டாப்பா பெத்த அப்பா ஆமா இப்ப அவரு சாராயத்தை குடிக்கிறாரு. அப்பா குடிக்கிறாரு. ஆமா சரி சரி சௌத்தாரம் ஜாத்தி வச்சுவா குத்துறாரு. சரி எப்பா அது மட்டும் இல்லடா எப்பா என்ன எப்பா அவரு கல்ல குடிக்கிறாரு. என்னைய கதவு சந்தில வச்சு குத்துறாரு. அப்பா குத்துறாரு. சரி மேல போடும் முதல்ல சரி ஓய் ஏய் எப்பா சரி ஏப்பா சரி மேல போடுறேன். நீ மேல சனத்து மூடு நீ. ஓ சனத்து மூடணும். அப்படின்னா இங்க பாரு இப்ப ராணி அம்மாவோட வந்திருக்காரு. சரி அந்த அம்மா கிட்ட உன்னை வேலைக்கு சேர்த்து விடுறேன். எப்பா அது மட்டும் இல்ல எப்பா காலையில 6 மணி ஆனா ஃபுல்லா பாதி போட்டுக்கிட்டு எப்பா ஃபுல்லா பாதி போட்டுக்கிட்டு ஏரிக்கார மேல போய் உட்கார்ந்துக்கிட்டு 10 வாங்குது 10 செவிக்குது 10 தோத்து போகுது. 10 ஜெயிக்குது 10 தோக்குது. அப்ப சீட்டாடுறதுக்கு போயிட்டாரு. அப்பா அவரு சீட்டாடுறதுக்கு போய் நான் 7 எருமை கொடுத்தேன். என்னாச்சு? ஏப்பா நீ ஓட்டி விட்டிய 7 எருமை சீதனமா கொடுத்தேன். அந்த 7 எருமை அவரு தோத்து போட்டாரு. அப்பா தோத்து போட்டாரு. இப்ப ஏற்பட்ட ஆள உடனே டைவர்ஸ் பண்ணிட்டேன். உடனே
ராணியம்மா வருது அந்த அம்மா கிட்ட உனக்கு வேலைக்கு சேர்த்து விடுறேன். அப்படியா? நல்ல வசதியான பொண்ணு. வசதியா இருந்தா? ஆமா. எப்பா? இப்படியா? ராணியம்மா என்னோட அழகா இருப்பாங்களா? அருமையான பொண்ணு. ஓய், அழகுக்கு உன்னுடைய நேத்திரத்துக்கும் சரி ராணி அம்மாவாவது உனக்கு எந்த அவன் பொருத்தமான அம்மா. அப்படியா? கொஞ்ச நேரம் வாங்க. சரி வர சொல்லு. அந்த அம்மா கூட்டிட்டு அந்த அம்மா ஒரு வேலைக்கு சேர்த்து விடுறேன். சரி. இனிமே அந்த மாப்பிள்ளை டைவர்ஸ் உடனே பண்ணிடலாமா? டைவர்ஸ் பண்ணிவிட்டு